I welcome you to the channel Syntax Plus. English model sentences இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். பீயிங் அப்படிங்கிற வேர்டை கொஸ்டின்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு செயல் இல்லைனா ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறது தான் இந்த பீயிங் வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூஸ் வேர்ட்ஸ் ஆர் பீயிங் ரெஃபர்ட் டு? ஹூஸ் வேர்ட்ஸ், யாருடைய வார்த்தைகள், ஆர் பீயிங் ரெஃபர்ட் டு, இங்கு குறிப்பிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. யாருடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க? ஸோ இது ஒரு கொஸ்டின். ரெஃபர்டு அப்படின்னு வந்தாலே அதை ஃபாலோ பண்ணுற ப்ரிப்போசிஷன் டு. ஓகே, ஹூஸ் வேர்ட்ஸ் ஆர் பீயிங் ரெஃபர்ட் டு. ஹூஸ் பேக்ஸ் ஆர் பீயிங் செக்டு, யாருடைய பைகள் இங்கு சோதனையிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஓகே, யாரோ செக் பண்ணிகிட்டு இருக்காங்க பேக்ஸை. அப்போ நம்ம கேட்குறோம் ஹூஸ் பேக்ஸ் ஆர் பீயிங் செக்டு, யாருடைய பைகள் இங்கு சோதனையிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஹூஸ் ஆன்சர்ஸ் ஆர் பீயிங் வெரிஃபைடு பை தி டீச்சர், யாருடைய விடைகளை டீச்சர் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. whose answers are being verified by the teachers. இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணணும். அதுதான் ப்ராக்டிஸ். இங்கே இருக்கிற கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் இதே மாதிரி சென்டென்சஸ் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சர் நல்ல மனப்பாடமாகும். கொஸ்டின் வார்த்தை ஹூஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். இப்போ ஆர் தே பீயிங் ஆஸ்க்டு பை தி போலீஸ், அவங்க போலீஸ்னால் கேட்டுக்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார்களா? நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆர் தே பீயிங் ஆஸ்க்டு பை தி போலீஸ், அவர்கள் போலீஸாரால் கேட்டுக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றனரா? ஸோ போலீஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஆர் தே பீயிங் ஆஸ்க்டு பை தி போலீஸ், அவங்கள போலீஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஆர் தே பீயிங் ஆஸ்க்டு டு அரேஞ்ச் அ மீட்டிங், அவர்கள் ஒரு சந்திப்புனா இங்கே மீட்டிங், ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? இந்த கொஸ்டின் ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் கம்யூனிகேஷனில். பட் இதனுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது பீயிங் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணால் அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர் தே பீயிங் ஆஸ்க்டு டு அரேஞ்ச் அ மீட்டிங், ஆர் தே பீயிங் ஆஸ்க்டு டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ், அவர்கள் கேள்விகளுக்கு விடை சொல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றனரா? ஸோ நல்ல அந்த மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர் தே பீயிங் ஆஸ்க்டு, அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்களா, கேட்டுக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ், விடைகளை சொல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? இஸ் ஹி பீயிங் கிவன் அ ஃபீஸ்ட், அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனவா? அதாவது விருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அவருக்கு விருந்து கொடுத்துட்டு இருக்காங்களா? இஸ் ஹி பீயிங் கிவன், கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா? ஓகே, இஸ் ஹி பீயிங் கிவன் அ ஃபீஸ்ட். இஸ் ஹி பீயிங் கிராண்டட் பெர்மிஷன், அவளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா? ஸோ அனுமதி கொடுத்தாங்களா என்ன அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல, பட் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் நம்ம சொல்கிறோம் இஸ் ஷி பீயிங் கிராண்டட் பெர்மிஷன், அவளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா? இஸ் இட் பீயிங் ஒர்க்டு ஃபார் மோர் தேன் அன் hour, இது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வேலை செய்து கொண்டிருக்கின்றதா? Is it being worked for more than an hour? Are you being watched by a camera? Are you being watched by a camera? இதை நார்மல் சென்டென்ஸாக மாற்றி பாருங்கள். யூ ஆர் பீயிங் வாட்ச்டு பை ஏ கேமரா, நீங்கள் ஒரு கேமராவால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆர் யூ பீயிங் வாட்ச்டு பை ஏ கேமரா, யூ ஆர் பீயிங் வாட்ச்டு பை ஏ கேமரா, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர் யூ பீயிங் லாக்டு பை சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலைகளால் நீங்கள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளீர்களா? ஆர் யூ பீயிங் லாக்டு பை சர்க்கம்ஸ்டன்சஸ்? ஆர் யூ பீயிங் இன்ஸ்ட்ரக்டட் பை தி மேனேஜர், ஆர் யூ பீயிங் இன்ஸ்ட்ரக்டட் பை தி மேனேஜர், நீங்கள் மேனேஜரால் அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? ஆர் யூ பீயிங் இன்ஸ்ட்ரக்டட் பை தி மேனேஜர்? ஆர் தி பேசஞ்சர்ஸ் பீயிங் செக்டு பிஃபோர் என்டரிங், ஆர் தி பேசஞ்சர்ஸ் பீயிங் செக்டு, அந்த பயணியர் அதாவது பேசஞ்சர்ஸ் பீயிங் செக்டு, செக் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றார்களா? ஆர் த பேசஞ்சர்ஸ் பீயிங் செக்டு பிஃபோர் என்டரிங்,
உள்ளே நுழையும் முன். ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் பீயிங் அட்வைஸ்ட், மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றனவா? ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் பீயிங் அட்வைஸ்ட், மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணியாச்சா? ஆர் த பிளேயர்ஸ் பீயிங் மோட்டிவேட்டட், விளையாடுபவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றனரா? அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேள்வி கேட்குறோம் நம்ம, ஆர் த பிளேயர்ஸ் பீயிங் மோட்டிவேட்டட், அங்கே மோட்டிவேஷன் நடந்துகிட்டு இருக்கா? ஆர் த பிளேயர்ஸ் பீயிங் மோட்டிவேட்டட்? இஸ் த இன்வெஸ்டர் பீயிங் மோட்டிவேட்டட், முதலீட்டாளர் இன்வெஸ்டர் ஊக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாரா? இஸ் த இன்வெஸ்டர் பீயிங் மோட்டிவேட்டட்? ஸோ ஒரு செயல் அங்கே நடந்துகிட்டு இருக்கு, மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு இன்வெஸ்டரை. அதை பார்த்துட்டு நம்ம கேள்வி கேட்குறோம், இன்வெஸ்டர் மோட்டிவேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றாரா? இஸ் த இன்வெஸ்டர் பீயிங் மோட்டிவேட்டட்? அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ், அடுத்த கொஸ்டின், இஸ் த மர்ச்சன்ட் பீயிங் வார்ன்ட் நாட் டு செல் டூப்ளிகேட்ஸ்? மர்ச்சன்ட் பீயிங் வார்ன்ட், மர்ச்சன்ட் வியாபாரி, ஒரு வியாபாரியை வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இஸ் த மர்ச்சன்ட் பீயிங் வார்ன்ட் நாட் டு செல் டூப்ளிகேட்ஸ், அதாவது போலிகள், அதாவது டூப்ளிகேட் எதையும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறது. அப்போ வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு நம்ம கேட்குற கொஸ்டின், இஸ் த மர்ச்சன்ட் பீயிங் வார்ன்ட் நாட் டு செல் டூப்ளிகேட்ஸ்? இஸ் ஹி பீயிங் இன்வெஸ்டிகேட்டட் பை தி சிபிஐ? இஸ் ஹி பீயிங் இன்வெஸ்டிகேட்டட் பை தி சிபிஐ? அவர் சிபிஐயால் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாரா? அவர் சிபிஐயால் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாரா? அந்த சிபிஐ சரியாக பிரிண்ட் ஆகலை, அதை திருத்தி வாசிக்கோங்க. இந்த வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. ஆர் யூ பீயிங் ஹாப்பி ஆன் திஸ் growth? இந்த வளர்ச்சியினால் நீங்கள் மகிழ்வாக இருந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆர் யூ பீயிங் ஹாப்பி ஆன் திஸ் growth? ஆர் தே பீயிங் cleaned ப்ராப்பர்லி? ஆர் தே பீயிங் cleaned ப்ராப்பர்லி? அவைகள் முறையாக சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றனவா? ஆர் தே பீயிங் cleaned ப்ராப்பர்லி? இஸ் இட் பீயிங் ப்ராப்பர்லி வாஷ்ட்? இது முறையாக கழுவப்பட்டு கொண்டிருக்கின்றதா? இஸ் இட் பீயிங் ப்ராப்பர்லி வாஷ்ட்? ஆர் யூ பீயிங் டாட் இங்கிலீஷ்? டாட், டீச்சோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டாட். ஆர் யூ பீயிங் டாட் இங்கிலீஷ்? நீங்கள் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்களா? வாஸ் ஹி பீயிங் ஆஸ்க்டு டு டெல்? இப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அவர் சொல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டு கொண்டிருந்தாரா? ஸோ அந்த செயல் நடந்து முடிஞ்சிருது. வாஸ் ஹி பீயிங் ஆஸ்க்டு டு டெல்? வேர் தே பீயிங் கேரிட் டு ஃபாரஸ்ட்? அவைகளை காட்டிற்கு தூக்கி கொண்டு செல்லப்பட்டிருந்தனவா? பாஸ்ட் டென்ஸ், இதுவும் பாஸ்ட் டென்ஸ். வேர் தே பீயிங் கேரிட் டு ஃபாரஸ்ட்? ஆர் யூ பீயிங் ஆஸ்க்டு டு ஹியர் சாங்ஸ்? நீங்கள் பாடல்கள் கேட்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றீர்களா? ஆர் யூ பீயிங் ஆஸ்க்டு டு ஹியர் சாங்ஸ்? இஸ் ஹி பீயிங் டோல்ட் த இன்ஃபர்மேஷன்? இஸ் ஹி பீயிங் டோல்ட் த இன்ஃபர்மேஷன்? அவருக்கு தகவல் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றனவா? அதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆர் வி பீயிங் லேர்ன்டு பை திஸ் சேனல்? நாம் இந்த சேனலின் மூலம் கற்றுக்கொண்டிருக்கின்றோமா? ஆர் வி பீயிங் லேர்ன்டு பை திஸ் சேனல்? இந்த பீயிங் வச்சு கொஸ்டின் கேட்குறது ரொம்ப ரேர் தான். பட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பாசிவ் ஃபார்மில் வர்றப்ப பீயிங் வந்துடும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்போம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான், இருந்தாலும் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாடல் சென்டென்சஸ் வச்சு நீங்களாக உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சென்டென்சஸ் பேச முடியும், நல்லா எழுத முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.